ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 15 2025. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினச்சேன். ஏன்னா வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ வந்தது. சரி நம்ம போட வேணாம் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து சரி நம்ம வீடியோ போட்டுடலாம். என்ன இருக்குது, நம்ம அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பாக்குறாங்க அப்படின்ட்டு திருப்பி வந்து எடிட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு மூமெண்ட் பார்ப்பீங்க. எங்களுக்கு ஆம், என்னன்னு அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் வந்து ஆஸ் யூஷுவலா நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு விடிய காலையிலே ஏஞ்சி வந்து கோலம் போட்டாச்சு. சூப்பரா வந்து ஜனனி கலர் கொடுத்தா அருமையான கோலமா சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரொம்ப பெரிய லெவல்ல இருந்தாலும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கோலம். நான் டிராயிங் பண்ண பண்ண வந்து ஜனனி அப்படியே கலர் அடிச்சுட்டே வந்துட்டு அதால ஈஸியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து போட்டுட்டே இருந்தோம். ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சா. கௌசி அப்பாவை அப்படி நைஸா பார்த்தேன். ஒரு டீ கிடைக்குமா அப்படின்ட்டு அப்படின்ட்டு போயிட்டு அப்புறம் வந்து எனக்கு ஜனனிக்கு வந்து அவ காஃபி எனக்கு டீ கலந்து எடுத்துட்டு வந்தாரு. அப்படி பாருங்க, அப்படியே சூடு அப்படியே இது தெரியுது. டீயோட சூடு அப்படியே ஆவி பறக்குது. அந்த சில்லுன்னு கிளைமேட்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, செம்மையா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 3 மணிக்கு எழுந்தாச்சு. 5 மணிக்கு எழுந்துக்கலாம்னு சொன்னாங்க. கடைசியில் 3 மணி. நைட்டு வந்து 5 மணிக்கு எழுந்தா போதும்னே. ஆக்சுவலி 3 மணிக்கு திடீர்னு தூக்கம் தெரியுது. சரி போட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். எனக்குமே கனவு தெளிஞ்சு இப்போ தான் 3 மணிக்கு தூக்கம் தெரிஞ்சு கரெக்டாக கண்ணை முன்னு திருப்பியும் எழுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. நாங்கெல்லாம் சம்மர்லயே மதியம் டைம்லயே டீ குடிக்கிறவங்க. இந்த மாதிரி கிளைமேட்ல கொடுத்தா சும்மாவா, செம்மையா சூடா இருந்தது. சூப்பரா குடிச்சோம். கடகடன் வந்து ஜனனி கலர் கொடுத்துடும். சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாவை தேடுதா, என்ன பண்ணுதுன்னே தெரியல. பால் வச்சாலும் குடிக்கல, கத்திட்டே இருக்குது. நம்ம கிட்ட வந்து படுத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நின்னோம்னா கிட்ட கிட்ட வந்து படுத்துக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவை தான் தேடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. சரி, ரொம்ப குட்டியா இருந்ததா, பசிக்குதோ என்னவோ தெரியல, அவங்க அம்மா எங்கேயோ இதை ஏமாத்திட்டு போயிருச்சு அப்படின்ட்டு பால் எத்தாந்து கௌசியப்பா வச்சாரு. அதையும் குடிக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப வந்து நம்ம பக்கத்துல வந்து படுத்துக்குது. பயப்படுதா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. என்னடா பாவம் பச்சை புள்ள இப்படி தவிக்குது அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேட் எல்லாம் மூடிட்டோம். நம்ம வாசப்படியிலே அங்கேயே படுத்துட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நல்லா பொழுது விடிஞ்ச பிறக்கும் அதுக்கப்புறமா போயிருச்சு. அவங்க அம்மா வந்து கூட்டு போயிருச்சா இல்ல என்னன்னு தெரியல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் எல்லாம் சூப்பரா போட்டாச்சு, எல்லாம் பினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட மாட்டு பொங்கல் கோலம். நேத்திக்கு வந்து தாமரை போட்டிருந்தோம் மேல வாசப்படி கிட்ட. இன்னைக்கு வந்து ரோஸ். எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட், அழகா அந்த நிலா வெளிச்சம் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு விடிய காலையில. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் வீடியோவோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. ஏன்னா வந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால வந்து அது கட் பண்ணிட்டேன். அது இல்லாம வந்து இன்னைக்கு பெரியவங்களுக்காக வேஷ்டி வச்சு படைப்போமா, சரியான வேலை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஐட்டம் சமைப்போம். மதியத்துக்குள்ள சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுனால என்னன்னா வந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா கண்டிப்பா இன்னைக்கு சமைக்கிறது லேட் ஆயிடும், சாமி கும்பிட லேட் ஆயிடும் அப்படின்றதுனால ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வேற நம்ம போறோம். அதுல நம்ம சமையல் வீடியோ எல்லாம் கட் பண்ணிடலாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் மட்டும் போடலாம் அப்படின்னு தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எதுக்காக லேட் ஆச்சுன்னா, லாஸ்ட் 2 டேஸா வந்து வெளியவே இருந்துட்டேன், வெளியே வேலையா இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாலதான் போடவே முடியல. பால் வச்சோம். அப்புறம் உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு, என்ன வேணும்? பாலும் குடிக்க மாட்டேங்கிற. ஆள் பக்கத்தில் வந்து கற்றுக்கணும் வந்து. கிட்ட வந்துடுறோங்க. குட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு வந்து பெரியவங்களுக்கு வேஷ்டி வச்சு நாங்கள் படைப்போம். என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்குறோன்றதை பார்க்கலாம். ஒயிட் ரைஸ்,
முள்ளங்கி கத்திரிக்காய் சாம்பார், பச்சைப்பயிறு உப்பு பருப்பு. இது வந்து அரிசி மாவில் செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ், சீக்கடைன்னு சொல்லுவோம். பொரியல் பார்த்திங்கன்னா பூசணி பொரியல், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல், மாங்காய் வந்து வெல்லம் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன், பால் பாயாசம், வடை. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு சமைச்சோம். செம்மையா இருந்தது, எல்லாமே யம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தோம் வாங்கப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்பா வந்ததும் படையல் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான நாள், அப்பா கூப்பிட்டாலும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து அங்க போயிடுவோம், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னது வந்து இதுதான். திருவள்ளூர்ல இருக்கிற ஜிஆர்டிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அங்க போனோம்னா காது குத்து. காது குத்து இவ்வளோ வளர்ந்துட்டு பிறகு நாங்க காது குத்திக்கிட்டோம். பசங்களுக்கு குத்தலாதான், ஆனா நானும் குத்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பசங்க தொல்லையால நானும் குத்திக்கிட்டேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காதுக்கு கொஞ்சம் மேல இடத்துல குத்துனாங்க. இந்த முறை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இன்னொரு முறை குத்திக்க போறோம்னு அப்பயே போன வருஷமே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா முடியாம போயிருச்சு. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த வருஷம் கண்டிப்பா குத்திட்டு வரணும்பா அப்படின்னுட்டு. சரி கண்டிப்பா வந்து போலாம் அப்படின்னுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கரெக்டா மாட்டு பொங்கல் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க போனோம், மதியம் போயிட்டு வந்தோம். அவங்க 2 பேருக்கு காது குத்தலான்னு போனா இன்னொரு செட்டு கம்மல் வாங்கி எனக்கும் குத்த வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தொந்தரவு பண்ணி வேணாம் எனக்கு பயமா இருக்குதுன்னு அப்பவும் விடல. ஏய் நான் குத்திக்கணும்னு சொல்லாத. கௌசியும் குத்திட்டா, அதுக்கப்புறம் வந்து ஜனனி குத்திக்கிட்டா, அதுக்கப்புறம் என்னையும் உட்கார வச்சு எனக்கும் குத்திட்டாங்க. வேணவே வேணாடா எனக்கு பயமா இருக்குதுன்னு, ஆனா வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குத்திட்டு வந்துட்டோம். காது செவந்துருச்சு. இது போட்டு எடுத்துக்கலாம். ஜனனி ஏறி எடுங்க அப்புறம். கௌசியோட ஜனனிக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 4 இடத்து குத்திக்கிறனாலும் குத்திக்குவா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. பாருடா கட்டி பாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி குத்தும் போதே வந்து பசங்க எனக்கும் குத்தணும்னு தான் வற்புறுத்தி கூப்பிட்டு போனாங்க. அப்ப ஏமாத்திட்டு வந்துட்டேன், ஏன்னா இவங்களுக்கு குத்தும் போது இவங்கள பார்த்தே நான் பயந்து வந்துட்டேன். இந்த முறை வந்து இந்த இடத்துலலாம் வலிக்காதுமா அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். சரி நம்மளும் தான் குத்தி பார்ப்போமே அப்படின்னு குத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்க கேலி பண்ணிட்டு இருந்தாங்க, என்னம்மா கண்ணு வேர்க்குதா அப்படின்னுட்டு. இல்ல கொஞ்சம் லைட்டா வேர்க்குது அப்படின்னுட்டு இருந்தேன், அந்த மாதிரி வந்து ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஜனனி சமாளிச்சா ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கும் தான் வலி இருக்கும், இருந்தாலும் வந்து சமாளிக்குது. ஏன்னா வந்து நான் திட்டிட்டு இருந்தேன் வேணடா, அதுக்கப்புறம் ரொம்ப வலிக்குது இல்ல, ரொம்ப நாள் மேல குத்துனப்போ ரொம்ப நாள் காயம் ஆறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதால வேணான்னிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் ஒன்னும் ஆகாதுமான்னிட்டு இருந்தாங்க. வேணே வலிக்கும் அவளுக்கும், வடிவேல் மாதிரி வடிக்கலன்னு எவ்வளவு நேரம் தான் சமாளிக்க. என்னவோ பசங்க ஆசைப்பட்டாச்சு, குத்தியும் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர்லாம் வந்து காது சுத்தி குத்தி வச்சிருக்கிறாங்க, எப்படிதான் வலி பொறுப்பாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா வந்து பொங்கல் கிஃப்டா பசங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கிட்டு கொடுத்தாரு. அது இல்லாம வந்து எனக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு. அம்மாவுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன், அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பார்ப்பீங்க. கண்ணு மூடி திறக்கத்துக்கு குத்திடுவாங்க. நீங்க ஏன் அதெல்லாம் பாக்குற? நான் வந்து பயந்ததுனால பசங்க அவங்களுக்கு குத்தும் போது டென்ஷன் ஆகல, எனக்கு குத்தும் போதுதான் டென்ஷன் ஆகி என்னமோ வலிக்குதான்னுட்டு இருந்தாங்க. இல்லடா அப்படி எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறதுன்ற மாதிரி இருந்தேன் நானு. கண்ணு கலங்குதானே வேர்க்குதா கண்ணு. நிஜமா வந்து ரொம்பலாம் வலிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த அப்படி கன் ஷாட் பண்ணும்போது லைட்டா ஒரு மாதிரி சுருக்குன்ற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வலிக்கல ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமும் ஆறிடும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்த பிறக்கும் தொட்டு பார்த்தாலும் வலி அவ்வளவா தெரியல, அதால சீக்கிரம் ஆறிடும். சூப்பராவும் இருந்தது. நம்மெல்லாம் இங்க குத்திக்குவோம் நான் நினைச்சு கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே.
ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னா கௌசியப்பா வந்து அவங்க பசங்களுக்கு gift வாங்கி கொடுத்தாரு. நான் வந்து எங்க அம்மாவுக்கு gift வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் அதுவும் எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா கிட்ட தான் நம்ம gift வாங்கணுமா? பொங்கல்னாலே வந்து பார்த்து பார்த்து அவங்க செய்றாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வருஷம் gift வாங்கணும் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நிஜமாவே ஐடியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு முக்கியமான பொருள் வாங்கலாம் அப்படின்னு நான் வீட்ல சொல்லிட்டே போயிருந்தேனா, அதுக்கப்புறம் அங்க போனது வந்து மூக்குத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா ஆசை எனக்கு. கொஞ்சம் பெருசா நான் குட்டியா போட்டிருப்பேன். கொஞ்சம் பெருசா வாங்கணும். இந்த தொங்குற மாதிரி வாங்கணும்னு ஆசை. அதால வந்து அந்த மாதிரி வாங்கினேன். இது வந்து எனக்காக வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். மேல ஒரு கல்லு, கீழ ஒரு கல்லு வந்து தொங்குற மாதிரி. அந்த மாதிரி வாங்கினேன்னா திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு அம்மாவுக்காக gift வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காட்டினேன் பாருங்க, ஒரே கல்லு வச்ச மாதிரி அம்மாவுக்காக ஒரு gift வாங்கினோம். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் கையால அம்மாவுக்கு அந்த gift கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னமோ ரொம்ப பூரிப்பா இருந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்காக கௌசியப்பா வாங்கி கொடுத்தது. இது சில்வர்ல வந்து வாங்கி கொடுத்தாரு. கௌசி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா, ஒரே வளையல் மாதிரி வாங்கலாமா அப்படின்னுட்டு, இல்ல பிரேஸ்லெட் மாதிரி ஏதாவது வாங்கலாமா அப்படின்னுட்டு இருந்தாலும் அதுக்காக வந்து இந்த மாதிரி வாங்கணும். 2 பேருக்குமே வந்து கருப்புன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதால வந்து இது பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்கும். சரி இந்த மாதிரியே வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோ கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. எதுக்காக வந்து சமையல் வீடியோ வந்து நான் எடுக்கல, திரும்ப திரும்ப அதே வர மாதிரி இருக்கும். பூசணிக்காய் பொரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் வந்து பொங்கலுக்கும் செய்வோம், மாட்டு பொங்கலுக்கும் செய்வோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதம் அமாவாசை, தை அமாவாசை அந்த மாதிரி முக்கியமான நாளுக்கெல்லாம் வந்து அதே பூசணிக்காய் பொரியல் அதெல்லாம் வரும் ஒரு சிலது. அந்த மாதிரி ஒரு பழக்கம். அதில் வந்து சரி திரும்ப திரும்ப சமையலே போட வேணாம், ஒரே மாதிரி வந்து கண்டென்ட் இருக்கு வேணாம், கோலம் அதுக்கப்புறம் சமையல் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது அந்த மாதிரி இருக்கு வேணான்றதுனால இன்னைக்கு கண்டென்ட் கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் சமையல் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். சும்மா மேலோட்டமான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் இது. நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பெரியவங்களுக்காக வீட்டில் பெரியவங்கெல்லாம் இறந்துடுறாங்கல்ல, அவங்களுக்காக வேஷ்டி வச்சு சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், துணி வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்காக வந்து தட்டபுடலா இன்னைக்கு வந்து சூப்பராக சமையல் பண்ணேன். இன்னைக்கு வந்து பொங்கல் விடவே வந்து நிறைய ஐட்டம் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். இது நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப லேட்டாக சாமி கும்பிடணும். ஏன்னா வந்து ஒரு விஷயத்துக்காக நாங்கள் சீக்கிரமே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கணுன்றதுனால வீடியோன்னு போனோம்னா ரொம்ப லென்த்தாக போகணும், ரொம்ப லேட் ஆகுன்றதுனாலே வந்து முக்கியமாக சமையல் வீடியோவை நான் இன்னைக்கு கட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் சமைச்சோன்றது ஷார்ட்ஸில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு 11:30க்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவள்ளூர் போயிட்டு காது குத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி தடவுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வெள்ளை வெள்ளையா இருக்குது. அதுக்கப்புறம் தெரியும் தண்ணி போட்டு லைட்டா நிதானமா தொடச்சிட்டேன். கை வைக்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈர துணி வச்சு தொடச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். காது குத்திட்டு வந்தோம். பசங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து காது குத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு மாசமாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாட்டு பொங்கலுக்கும் நம்ம குத்திட்டு வந்துடணுமா, அது ஒரு ஞாபகார்த்தமாக நல்லா இருக்கும் அப்படின்னா. ஏற்கனவே வந்து காது குத்து வீடியோ வந்து கௌசிக்கும் ஜனனிக்கும் காது குத்தணும். அப்போ வந்து அரக்கோணத்தில் வந்து போயிட்டு ஜிஆர்டியில் குத்திட்டு வந்தோம். இந்த இடத்துல வந்து குத்திட்டு வந்தாங்க. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அது. அந்த வீடியோ வேணும்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் சொன்னாங்க இந்த இடத்துல குத்திக்கிறோமா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தால் ஏதோ தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி அப்புறமா போகலாம் அப்படின்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கே குத்திக்கலாம், அடுத்த வருஷம் குத்திக்கலாம்னு அப்படியே ஓட்டிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணோன்னா சரி இப்போ வந்து ஒரு மாதமாகவே சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாட்டு பொங்கலுக்கு கண்டிப்பாக குத்திட்டு வந்துடணும்ப்பா அப்படின்ட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்பணுமேன்னு பயந்துட்டே இருந்தேன்னா எப்படியோ ஒன்று போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, போகலனாலும் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால சரின்னு கிளம்பிட்டோம். 11:30க்கெலாம் வந்து அதால தான் 11:30க்கெலாம் சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா திருவள்ளூர் போயிட்டு குத்திட்டு வந்தாச்சு. இன்னமும் வேலை முடியலடா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரிலேஷன் வந்து பொங்கலுக்கே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, மாட்டு பொங்கலுக்கு கண்டிப்பா வந்துடணும். ஏன்னா வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் 2 நாளுமே வந்து சாமி கும்பிடுவேன். ஒரு சிலர் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ண மாட்டாங்க. நாங்க வந்து
பெரியவங்களுக்காக சாமி கும்பிடுவோம். அதனால் வந்து சரி நீங்கள் சாமி கும்பிட்டாலும் கண்டிப்பாக அன்னைக்கு வந்துருங்கம்மா, ஈவினிங்னாலும் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சரி விட்டுருலாம், போக வேணாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஃபோன் பண்ணி வந்து திரும்பவும் வந்து இன்னும் கிளம்பலையா அப்படின்ட்டு இருந்தாங்களா. சரி இன்னும் வேலைக்கு ஆகுதுடா அப்படின்ற மாதிரி அதனால் வந்து ஈவினிங் கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock கிளம்பிடுவோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து கோயில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ஈவினிங் வந்து கிளம்புவோம். சரி எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றது முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வந்து எங்கேயாவது யாரோட வந்து மிங்கிள் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு சொந்தக்காரங்களோட போயிட்டு நம்ம சொந்த பந்தங்களோட போயிட்டு ஏதாவது நம்ம வெளியே போகிறோம் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா அப்படியே மெய் மறந்து அது மாட்டுக்கு வாயாடிட்டு அப்படியே ஓடிடும். வீடியோ எடுக்கிறதே மறந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரையும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஓகே நைட்டு வந்து போயிட்டு சேர்ந்தோன்னு வச்சுக்கலாம். மறுநாள் காலையில் தான் காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். எல்லாருமா போகிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பொங்கல் மாட்டுப்பொங்கல் எல்லாமே வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. செம்மையாக கோலம் போட்டோம், அட்டகாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மறக்க முடியாத ஒரு நாள் வந்து இன்றைக்கும் நாம் காது குத்திக்கினது. இன்றைக்கி வந்து January 15, 2025. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை. இன்னைக்கு காது குத்துனது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணுன்றதுனால வீடியோ எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏன்னா வந்து வெளியே கிளம்பணுன்றதுனால அதுக்கு வேறு ப்ரிப்பேர் ஆகணும், அதால் முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.